வணக்கம், டாக்டர் ஹரிஷ், பிசியோதெரபிஸ்ட் அண்ட் எர்கானமிஸ்ட். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது முதுகுவலிக்கு வரதுக்கான காரணங்கள். சதையினால் வருகிறதா இல்ல எலும்பு நாள் வருதா அப்படின்றதான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். 90% ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சதையினால் தான் வருகிறது. உங்களோட மசில்ல வீக்னஸ் இருந்தாலே இந்த ப்ராப்ளம் வரும். ஒருத்தருக்கு முதுகு வலி வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட சதைகள் வீக்கா இருக்கிறது, அதாவது தளர்வடைந்து இருக்கிறது. அந்த முதுகு தண்டுவட மசில்ஸ் எல்லாமே நார்மல் டெக்ஸ்டர்ல இருக்காது, நார்மல் டென்ஷன்ல இருக்காது, நார்மல் பிளெக்சிபிலிட்டியில இருக்காது, ஸோ நார்மல் டெண்டன்சில இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த சதையோட ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த முதுகு வலி வருது. எலும்பினால் வருது, ஒரு 10% ஆஃப் தி கேசஸ்ல வரும். அது தண்டுவடத்திலோ இல்ல டிஸ்க்லயோ வருது. பட் முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த சதையோட எஃபெக்ட்னாலதான் உங்களுக்கு தண்டுவடத்திலயும் நரம்புலயும் வருது. நரம்புல வர ப்ராப்ளத்தை நம்ம மதிச்சுதான் செய்யணும். இப்போ சில பேருக்கு காலில் தொடர்ந்து படற வலி இருக்கும், கீழே குதிகால் வலி இருக்கும், தொடையில வலி ஜாஸ்தி இருக்கும், கண்ட சதையில வலி ஜாஸ்தி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நரம்புலயும் அது அழுத்தமாயிருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அந்த சதையோட வீக்னஸ் தான். ஒரு ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு முதுவலிக்கு பண்ணாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியோ இல்ல மாத்திரை சாப்பிட்டியோ இல்ல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணியோ இல்ல எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணி உங்க முதுவலியை குறைச்சிங்கன்னா அது மட்டும் போதாது. உங்களோட முதுகு தண்டுவட சதைகளை வலுவாக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா இது வலு இல்லாதனால்தான் இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு. ஸோ அந்த தண்டுவட மசில் உங்களை எரெக்டா நிக்க வைக்கிறதே இந்த தண்டுவட மசில்ஸ் தான். இந்த மசில்ஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முதுவலி வரவே வராது. இந்த முதுவலி ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இந்த மசில் எல்லாம் ஏன் வீக்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராங் பாஸ்டர்ஸ், ராங் சிட்டிங் ஹேபிட்ஸ். நம்ம இந்த முதுகு வீக்கா இருக்கும்போது நம்ம கெட்ட நேரத்துக்கு நம்ம ஏதோ ஒரு வெயிட்டை தூக்குறோம், இல்ல ஒரு தப்பான பொசிஷன்ல ஒரு வெயிட்டை தூக்கும் போது இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட் பண்ணி கரெக்டான பாஸ்டர், கரெக்டான பொசிஷன்ஸ்ல நீங்க இருந்து உங்க பேக் மசில நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ முதுகுவலி வர்றதுக்கான முக்கிய காரணமே சதைகள் மட்டும்தான். சதைகளோட தளர்வடைகிறதுனால தான். அதை நீங்க நல்லா வலுவாக்கிட்டே உங்களுக்கு முதுகுவலி வர்றது 99% குறைத்து விடலாம். நன்றி, வணக்கம். Thank you for sharing our videos. Like our Facebook page and follow us. Thank you. Our website is www.drharishphysio.com.